கடந்த சில மாதங்களுக்கு முதல் ஒலிவில்லை நோக்கிய ஒரு நடைப்பயணம் ஒன்று நாங்கள் கடற்கரை ஓரமாக நடந்து சென்றிருந்தோம். தற்போது காரதீவில் இருந்து தற்போது கல்லாரோ இல்லை களுவாஞ்சிக்குடியோ தெரியவில்லை எங்களோட பயணம். இல்லை அதையும் கூட மேலதிகமான தூரம் கூட நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். தற்போது நேரம் சரியாக 7:30 மணி இருக்கும், 7:30 அப்படி இருக்கும் நினைக்கிறேன். தற்போது எங்களோட இந்த பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம் காரதீவிலிருந்து. நமது JM ஹிட்ஸ் அணியினர் தற்போது சாய்ந்தமருதை வந்தடைந்துள்ளோம். சாய்ந்தமருது கடல் பிரதேசத்தினூடாக நாங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கிறோம். தற்போது சாய்ந்தமருது பிரதேசத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மண்ணரிப்பை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள மண்மூட்டைகள் இவை வித்தியாசமான முறையில் இருக்கிறது. நான் முதல் தடவையாக பார்க்கிறேன். பெரிய சைஸிலான அளவிலான மண் மூட்டைகள் மண்ணரிப்பை தடுப்பதற்காக காணக்கூடிய இருக்கிறது. தற்போது எமது JM ஹிட்ஸ் அணியினர் கடற்கரை கொடியேத்தப்பள்ளி பிரதேசத்தை அடைந்துள்ளோம். தற்போது நேரம் சரியாக 9:05. சிறிதாக நடக்க வேண்டும் என்பதற்காக சிறிதாக ஒரு சிறிய அளவு உணவை உட்கொண்டு எமது JM ஹிட்ஸ் அணியினர் காரதீவிலிருந்து ஆரம்பித்த எமது பயணம் சாய்ந்தமருது
கல்முனையை தாண்டி பாண்டவர் பாண்டிருப்பை தாண்டி தற்போது மருதமுனையை வந்தடைந்துள்ளோம். மருதமுனை வாட்டர் டேங்க் தென்படுகிறது. அதற்கு அப்பால் மருதமுனை பூங்கா, சிறுவர் பூங்கா தென்படுகிறது. அதை அண்மித்துள்ளது எமது அணியினர். தற்போது நாங்கள் மருதமுனை லைட் ஹவுஸிலிருந்து இந்த வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எமது ஜேஎம் ஹிட்ஸ் அணியினர் தற்போது ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். சுனாமி ஞாபகார்த்த தோவி ஒன்று பெரிய கல்லாறு என்னும் இடத்தில்.
தற்பொழுது நாங்கள் கோட்டக்கல்லாறு என்னும் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது நேரம் சரியாக 11:45 11:45 நிமிடம் 11:45 எமது இன்றைய பயணம் சுமார் 16 கிலோமீட்டர் நாங்கள் பயணிச்சிருப்போம். பகல் வேலை என்பதால் பகல் உணவுக்கு இட வசதி கூட இங்கே இல்லாமல் இருக்கு. இங்கே பெரிய கடை வசதி கூட இல்லை. அதனால் இன்றைய நடைப்பயணம் நிகழ்வை இத்தோடு முடித்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.